இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் நிறுவன செயலாளர் மற்றும் சென்னை வானொலியின் முன்னாள் இயக்குனர் கலைமாமணி முனைவர் திரு செய்யோன் அவர்களை பாரதத்தின் அடையாளம் பார்ப்புகழ் திருக்குறளே என்ற தலைப்பில் உரையாற்ற பணிவன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு ஆளுநர் உள்ளிட்ட அவைக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோ வளரிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகு துண்ணும் பாங்கை பொதித்தவன் பெரியோன். பகு துண்ணும் பாங்கை பொதித்தவன் பெரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பொது நீதி வகுத்தான், பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். கல்வியை கண் என்றான், கல்வியை கண் என்றான். ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். வாழ்த்துவோம் வாரீர். வாழ்த்துவோம் வாரீர். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் 1986ஆம் ஆண்டு மயிலாப்பூர் திருவள்ளுவர் திருக்கோயிலில், அருள்மிகு வாசுகி உடனுரை திருவள்ளுவர் திருக்கோயிலில் 1986ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 7ஆம் நாள் மாண்புமிகு நீதியரசர் டாக்டர் எஸ் மோகன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அன்றைய நிகழ்ச்சியிலே தலைமை வகித்தவர் திருக்குறளார் முனுசாமி ஐயா அவர்கள். அதிலே திருவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தவர் சௌந்தரா கைலாசம் அம்மையார்.
இப்படி அந்த விழாவிலே எங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் மேனாள் நீதிபதி சி ராமகிருஷ்ணன் அவர்கள். இப்பொழுது பாடினேன் அல்லவா, அந்த பாடலை எழுதியவர் சி ராமகிருஷ்ணன் அவர்கள். ஹம்சத்வனி ராகத்தில் அவர் 20 பாடல் எழுதியிருக்கிறார். இந்த ஒரு பாடலை அவர் எல்லா மேடைகளிலும் அவர் தான் பாடுவார். அவர் நிறைவு காலம் வரை அவர் தான் பாடிக்கொண்டிருந்தார். அதை எப்படி பாடச் சொல்வார் என்றால், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடின உடனே திருவள்ளுவர் வாழ்த்து பாடுவோம். திருவள்ளுவர் மந்திரம் சொல்ல வேண்டும் என்பார். கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் போன்ற அன்பர்களுக்கு தெரியும். அதாவது வாழ்க வாழ்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம்ல, வாழ்க வாழ்க. இதை சொல்லும் போது கொஞ்சம் சுறுசுறுப்பா சொல்லணும். கொஞ்சம் எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்களேன். ஏன்னா நாற்காலி சாய்ந்து இருக்கட்டும், நீங்கள் நிமிர்ந்து உட்காருங்கள். அது சுப்பாரம் ஐயா சொல்ற மாதிரி தான். வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. ஏங்க ரகசியமா? அரங்கம் அதிர சொல்ல வேண்டாமா? திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் நல்லா சொல்லுங்க சார். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ் மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, உலக நெறி, உன்னத நெறி. இதை ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் உச்சரித்து 5 லட்சத்து தமிழ்நாடு முழுவதும் இதற்கு பெருந்துணை புரிந்தது பல்கலைக்கழகங்கள், பப்ளிக் செக்டார்ஸ், அதாவது பொது தொடர்பு நிறுவனங்கள், மத்திய அரசு நிறுவனங்கள். நான் வானொலியில் பணியாற்றியதால் பலரோடு தொடர்பு கொண்டது. அந்த தொடர்பை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் திருக்குறள் போட்டி நடத்தி 5 லட்சம் மாணவர்களுக்கு, மாநகராட்சி பள்ளிக்கு மட்டும் 10 ஆண்டுகள் தொடர்ந்து திருக்குறள் போட்டி திருவள்ளுவர் திருக்கோயிலில் வச்சு ஒவ்வொரு 3வது சனிக்கிழமையும் நிகழ்த்துவோம். நிறைய பேருக்கு 15 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினோம். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், இந்த பாடல் பொருள் பொதிந்த பாடல், அற்புதமாக இயற்றியுள்ளார். ஆக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி திருவள்ளுவர் வாழ்த்தினை சொல்லி திருவள்ளுவர் மந்திரத்தை சொல்ல சொல்லி எல்லா மாணவர்களையும், எல்லா பேராசிரியர்களையும், எல்லா சிறப்பு விருந்தினர்களையும் சொல்லி அதற்கப்புறம் தான் நிகழ்ச்சி தொடங்குவோம். அதுக்கப்புறம் தான் இப்போ நானும் பேச போறேன். ஏன்னா இது தொடக்கம். அதாவது பாரதத்தின் அடையாளம் பார்புகழும் திருக்குறளே. ஒரு சில கருத்துக்கள் காலத்தின் அருமை கருதி. பாரதத்தின் அடையாளம் பார்புகழும் திருக்குறளே. இதனை ஆங்கிலத்தில் ஒரு சுருக்கமாக இதனுடைய ஜிஸ்ட மட்டும் சொல்லிட்டு அப்புறம் வரேன். Of all the poets, writers and thinkers of the world, it was Thiruvalluvar, the divine poet, who immensely dealt with every aspect of human life. His magnum opus, the Tirukkural, therefore becomes a universal as well as எப்பா பிறப்பினால் எவர் சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா. ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி
தெரிவதுண்டோ அப்பா? நினைத்து பாருங்கள், நான் சொல்லல, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடுகிறார். ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா? எவர் உடம்பிற்கும் சிவப்பே இரத்த நிறமப்பா, எவர் விழி நீர்க்கும் உவர்ப்பே இயற்கை குணமப்பா. சிறப்பு வேண்டுமெனில் செய்கை வேண்டுமப்பா, நல்ல செய்கை. இதைத்தான் திருவள்ளுவர் வலியுறுத்தி சொல்கின்றார். எப்படி? பிறப்பு ஒக்கும், எல்லா உயிர்களினுடைய பிறப்பு ஒன்றுதான். ஆனால் அவர்கள் செய்கின்ற செயல்களில் வேறுபடுகின்றார்கள், சிறப்பை பெறுகின்றார்கள். அதை வைத்துத்தான் ஒவ்வொருவரையும் நாம் எடை போடுகிறோம். அந்த வகையிலே இதை மிக அருமையாக வேதம் என்று அவர்கள் அருமையாக ஆங்கிலத்தில் சொன்னார்கள். ஹரி அவருடைய துணைவியாரும் அதே மாதிரி வில்லுப்பாட்டிலும் சொன்னாங்க. இந்த இடத்துல வில்லுப்பாட்டு சொல்லி ஆகணும். 1986ஆம் ஆண்டு அந்த தொடக்க விழாவிலே வள்ளுவர் வந்தார்னு வில்லி செய்தவர் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள். இன்று நான் அவருடைய மகள் அதே வில்லுப்பாட்டு இங்கே வந்து பாடுகிறார்கள். ஆனால் இவர் இந்த காலத்துக்கு ஏற்ப இப்ப உள்ள பாடல்களை அவர் இயற்றிய பாடல்களை பாடினார். அதுதான் பாராட்டு. மிக அற்புதமாக இருந்தது, அனைவரும் ரசித்து மகிழ்ந்தோம். அதே போன்று ஹரி அவர்களும் ஹேமா ஹரியும் அருமையான ஆங்கில இதை செய்தார்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இன்றியமையான நோக்கம். அது என்ன அறிவியலை மொழியியல்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். அது நான் சொல்லல, திருவள்ளுவர் கொடுத்த குறிக்கோள். என்ன தெரியுமா? எண் என்ப ஏனை எழுத்து என்ப இவ் இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்குன்னா. அப்ப வாழுகின்ற உயிர்கள் எல்லாம் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொள்ள. இப்ப கேளுங்க, நீங்க டாக்டர் படிக்கணும், ஐ டோன்ட் நோ தமிழ். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் போங்க, ஐ ஹவ் நாட் ஸ்டடிட் தமிழ்மா. ஒய்? வாட்ஸ் த ரீசன்? உன்னுடைய தாய்மொழியில் நீ அறிவியலை மற்றவர்களுக்கு சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும். If you want to reach the unreached, you should talk in Tamil. That is your mother tongue, whatever the language. Mother tongue. இதைத்தான் எண் என்பது அறிவியலை குறிக்கிறது, எழுத்து என்பது மொழியியலை குறிக்கிறது. வாழும் உயிர். அப்ப வாழாத உயிர் உண்டான்னா என்னடா இது? வாழுகின்ற உயிர் சொல்றோம், வாழாத உயிர் எது? திருவள்ளுவரே பதில் சொல்றார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். தனக்கு கிடைத்ததை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்று எவன் எண்ணுகிறானோ அவன்தான் மனிதன். மற்றவன் மனிதனாக உருவத்தில் இருக்கலாம், ஆனால் மனிதனாக கருதப்பட மாட்டான். சொல்லுகிறவர் யார்? திருவள்ளுவர். ஆக வாழுகின்ற உயிர்கள் எல்லாம் அறிவியல். அதைத்தான் நான் சொன்னேன், மிக அருமை. அதாவது அவர் அருமையா சொல்றாரு, நீங்கள் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், அறிவியல் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பயன்படும். மகாகவி பாரதியார் என்ன சொல்லுகிறார்? பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர்கிறார். அதுதான் என்னை சிந்திக்க வைத்தது. என்ன? பாரதத்தின் அடையாளம் பார்புகழும் திருக்குறளை எண்ணி பாருங்கள். நமது பாரத பிரதமர் அவர்கள் வெளிநாடு செல்லும் பொழுதெல்லாம் எதை கோட் பண்ணுகிறார்கள்? திருக்குறளை. உலகம் போற்றும் உன்னத திருக்குறளை, 90 மொழிகளுக்கும் மேலாக மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை, யுனிவர்சல் புக். இதை நாங்கள் 38 ஆண்டுகளாக எங்கள் ஆண்டு விழாவில் பேசுகின்ற நீதி அரசர்களும், நீதியரசர் மோகன்ல இருந்து ஜஸ்டிஸ் ஏஆர் லக்ஷ்மணன்ல இருந்து அனைத்து நீதி அரசர்களும், பல நீதி, டாக்டர் ராமசுப்ரமணிய பேராசிரியர் நமது ராமசுப்ரமணிய ஐயா நீதி அரசர் அவர்களும், அவர்கள் எல்லாமே எங்கள் நிகழ்ச்சிகள் வந்திருக்காங்க. நாங்கள் 38 இது 39வது ஆண்டு. அவர்கள் கொடுத்த வேண்டுகோள் எல்லாம் திருக்குறள் தேசிய நூலாக வேண்டும். இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆளுநர் அவர்கள் உரிய, நான் முதலே அவரோட பேசும்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தேன், அருள் கூர்ந்து அதை ஏற்பாடு செய்யுங்கள், உங்கள் காலத்தில் அது நிறைவேறட்டும் என்று. அது தேசிய நூல் என்று அறிவித்தால் தான் பின்னர் அது உலக நூலாக ஐநாவில் அறிவிக்கப்பட வேண்டும், தி புக் ஆஃப் தி வேர்ல்ட் என்று. எப்படி தாமரை நமது இந்திய திருநாட்டின், பாரத பெருநாட்டின் மலர்களின் அடையாளமாக தாமரை இருக்கின்றதோ,
பறவைகளின் மயில் எப்படி பாரதத்தின் மயில் பறவைகளுக்கு அதுதானே. அதே போன்று நூல்களில் திருக்குறள் ஏனென்றால் அனைத்து பொது கருத்துக்களையும் அள்ளி வழங்குவது திருக்குறள். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் உலகம் தழியது ஒட்பம்ங்கிறார். அது என்ன உலகம் தழியது ஒட்பம் என்றால் அறிவு என்று பொருள். உலக மக்களை எல்லாம் நண்பர்கள், நம் உறவினர்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொன்னவர் யார்? கணியன் பூங்குன்றனார். திருவள்ளுவர் சொல்றார், யாதானும் ஊராமால் நாடாமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத வாருங்கிறார். அப்படியே போகிற போக்கில் கவிதை சொல்வார். எப்படி? நீ எந்த ஊருக்கு போனாலும் உன்னுடைய சொந்த ஊராகுது, எந்த நாட்டுக்கு போனாலும் நீ அந்த நாட்டை சொந்த நாடாக்கலாம். எப்பொழுது? அந்த மொழியை தெரிந்திருந்தால். அது முக்கியமானது. அதுதான் அங்க உடனே அந்த ஹிந்தி ப்ரொஃபஸர் வந்திருக்காங்க ராஜஸ்தான்லேருந்து. அந்த அம்மா சொல்றாங்க, ஆமாம், அதைத்தான் மணிமேகலையில சொல்றார். யாரு? சீத்தலை சாத்தனார் சொல்லுகிறார். வணிகர்கள் நிறைய மொழியை தெரிஞ்சிருப்பாங்க, ஃபுல்லா இல்லாதபடி இலக்கண இலக்கியம் தெரியாது. கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும். தெரியுமா உங்களுக்கு? நாகர் ஒரு நாக கூட்டத்தில் அகப்பட்டுட்டான் சாதுவன் என்ற வணிகன். அவன் தப்பித்தது எதனால்? நாக மொழியில பேசினானா. அதான் நான் சொன்ன மொழி உணர்வு ஊட்டிய மூதாதையர்னு என்னுடைய நூலில் ஒரு கட்டுரை எழுதினேன். மொழி உணர்வு ஊட்டிய மூதாதை மனோன்மணியில் வருது. காலம் கருதி எனக்கு போறேன். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், உலகம் தழியது ஒட்பம் என்றார். அதுதான் அறிவு. அது மட்டும் சொல்ல, உலகத்தோடு ஒட்ட ஒழுகள் பலகற்றும் கல்லார் அறிவிலாதான்கிறார். அப்போ உலக மக்களுடைய அந்த நிலையை அறிந்து, அது இந்த தனி மனித அறம், சமுதாய அறம், இதை சொல்லிக்கொண்டே போனால் காலம் கடிதாகும். ஆகையினால் சொல்லுகிறேன், உலகம் உலகம் என்று அவர் சொல்லுகின்ற குரல்பாக்களை எல்லாம் எடுத்து பார்த்தால், அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்தது ஆங்கில, அதாவது தமிழ் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் கவியோகி சுத்தானந்த பாரதியார். உங்களுக்கெல்லாம் தெரியும், 130 நூல்களுக்கு மேலே எழுதியவர், நெடிய காலம் வாழ்ந்தவர், யோக கலையில் வல்லுனர். ஆகதான் கவி யோகி சுத்தானந்த பாரதியார். அணிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிலாரும்பாங்க. அவர் அந்த கவிதை வடிவில் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. அது அப்படியே ஆங்கிலத்தில் படிக்கிறார். எப்படி தெரியுமா? லெட்டர், நம்பர், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் லிவிங் கைண்ட், போத் ஆர் த ஐஸ். நான் இதை போய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேசும்போது நான் பேசினேன். என்ன சொன்னா? லெட்டர், நம்பர், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் லிவிங் கைண்ட், போத் ஆர் த ஐஸ். உடனே வேர்ட்ஸ் ஒருத்துமா, என்னப்பா திருக்குறள் அது, திருக்குறள்னு இங்கிலீஷ்ல இல்லையே, தமிழ்ல தானே இருக்குது அப்படிங்கிறான். ஆனால் எப்படி மொழிபெயர்ப்பு பாருங்கள். அதிலிருந்து தான் நான் சயின்ஸ் என்று எடுத்தேன். யாருக்கு வழிகாட்டினது? யாரு? கவியோகி சுத்தானந்த பாரதியார். இதை இசையோட மாணவர்களையும் சொல்லுவேன். நான் முடிக்க போறேன். எனக்கு தெரியும், எனக்கு ஏன்னா நான் இந்த மாதிரி சிட்டு கொடுத்து பழகி வந்தேனே, நானும் அமைப்பாளர் தானே. அன்பர்களுக்கு ஒரு நம்ம சேர்ந்து இதை மட்டும் சொல்லிடுமா? லெட்டர், நம்பர், come on quick, letter, number, art and science of living kind, both are the eyes. As moves the world, so move the voice, in tune with the changing times and ways. யார் சொல்றா? கவியோகி சுத்தானந்த பாரதி. எப்படி? அதை எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவான். இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் ஹிந்தி, ஒரிஜினல் இதாக இருக்கும். இதுதான் அதுக்காக தான் நான் கவியோகி சுத்தானந்த பாரதியாருடைய டிரான்ஸ்லேஷனை படியுங்கள் என்று இந்த நல்ல நாளிலே சொல்லி மகிழ்கின்றேன். அன்பர்களே, நிறைவாக ஒரு பாடலோடு, கண்ணாடி போல் காட்டுதே, எது? திருக்குறள் கண்ணாடி போல் காட்டுதே, காலம் தொடரும் வழி தெளிந்த கருத்தை இதோ கண்ணாடி போல் காட்டுதே, உன்னாடும் தேவர்கள், உன்னாடும் தேவர்கள் உணர்ந்த உத்வேதம், உன்னாடும் தேவர்கள் உணர்ந்த உத்வேதம், உலகம் கண்டதிலோ மாபெரும் வேதம், கண்ணாடி போல் காட்டுதே, திருக்குறள் காலம் தொடரும் வழி தெளிந்த கருத்தை
இதோ கண்ணாடி போல் காட்டுதே. சமத்துவ கொள்கை எல்லாம் நிறைந்தது குரலே, சன்மார்க்க நெறிதனில் அமைந்தது குரலே. மமதை அகற்றும் வழி, மமதை அகற்றும் வழி நிறைந்தது குரலே. மாட்சிமை ஆட்சியும் அமைந்தது குரலே. கண்ணாடி போல் காட்டுதே திருக்குறள், காலம் தொடரும் வழி தெளிந்த கருத்தை இதோ கண்ணாடி போல் காட்டுதே, காட்டுதே, காட்டுதே. இந்த பாடலுக்கு உங்க கரவொலிக்கு பெருமை கூடியவர் செதலபதி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். அவர்தான் இந்த பாடலை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பாடலை சொல்லி அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க அனைவரும் தினம் ஒரு திருக்குறளை படியுங்கள். அத்துடன் நான் எழுதிய திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படியுங்கள். நானிலத்தில் மேனிலை அடையலாம். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ஆளுநர் அவர்களுக்கும் அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் அமைதியோடு கேட்ட அன்பு நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.